ஹார்ட் அவேர்னஸ் இந்தியாவில் எப்படி இருக்குது? இந்தியாவில் நல்லாவே இருக்குங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் அவேர்னஸ் யங்கர் ஏஜ்லேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்குமே ரொம்ப அவேராக இருக்காங்க. அவேர்னஸில் மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு நெஞ்சு வலி வருது அப்படின்னாலே அது நிறையா கேஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க, அசிடிட்டின்னு நினச்சிக்கிறீங்க. நிறையா அசிடிட்டி தான் வருதுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அசிடிட்டின்னு நினச்சிட்டு எதையுமே செக் பண்ணாமல் ஒரு கேஸ் மாத்திரை மட்டும் போட்டு நான் 2 நாள் 3 நாள் நல்லா இருக்குமோ, கொஞ்சம் தான் லைட்டாக தான் இருக்குது, குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஏமாந்துடாதீங்க. கேஸ் வலியாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு டாக்டர் பார்த்துருங்க. கார்டியாலஜிஸ்ட் தான் பார்க்கணுங்கிறது இல்லை. பக்கம் எங்கே இருக்காங்களோ ஒரு டாக்டரை பார்த்து ஒரு இசிஜி எடுத்துங்க. ஒரு சின்ன இசிஜி எடுத்தாலே நம்ம பாதி விஷயத்துக்கு கண்டுபிடிச்சிடலாங்க. அதுக்கு மேலேயும் டவுட் இருக்குது, பெயின் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குதுன்னா மற்ற அந்த ட்ராப்போனின் பிளட் டெஸ்ட்டோ இல்லை ஒரு எக்கோ கிடைக்கிறோமோ அந்த மாதிரி பார்த்துருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச்சபிலிட்டி ரொம்ப ஈஸிங்க. மற்ற நாட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியாலஜிஸ்டையோ இல்லை ஒரு ஹையர் ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஒரு டாக்டரையோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் நினைச்சீங்கன்னா போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் உங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. அசிடிட்டி தான் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அசிடிட்டி தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு நீங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிக்கீங்க. நீங்களாவே ஒரு அசிடிட்டி தான் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டில் இருந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு 10 அசிடிட்டியில ஒரு ஹார்ட் அட்டாக் மிஸ் பண்ணா கூட பாத்தீங்கன்னா நமக்கு ஓவர் டயக்னோசிஸ் பண்றது இந்த விஷயத்தில் நல்லதுங்க. ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர் டயக்னோஸ் பண்ணி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றது தான் சேஃபோ தவிர ஓவர் டயக்னோஸ் பண்ணி பணம் செலவு பண்றதுனால என்ன ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஹார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க.